ஞாயிறு வந்தாலே வீட்டில் ஒரே விசேஷம்தான். இன்னைக்கு உங்கள் வீட்டில் அமைதியாக இருக்குமா இல்லை ஒரு கேள்வி வெடிக்குமா? வெஜ்ஜா நான்வெஜ்ஜா? அம்மா ஒரு சைடு, அப்பா ஒரு சைடு. குழந்தைங்களுக்கு என்ன இருந்தாலும் பரோட்டா இருந்தால் நல்லா இருக்கும், அப்படிதானே? இது எமோஷ்னல் சண்டை இல்லை, இது ஒரு பட்டிமன்றம். சரி வாங்க என்னென்னு பார்த்துடுவோம். இதில் வெஜ்ஜு தீம் சொல்கிறாங்க. வெஜ்ஜு சாப்பிட்டா கொஞ்சம் சாப்பிட்டா இருக்கும். ஏன் சாப்பாடு காய்கறி கீரையிலலாம் ஸ்ட்ரென்த் இல்லையா என்ன? உடம்பும் கொஞ்சம் லேசாக இருக்கும், சாப்பிட்டா தூக்கம் கூட வராது, ரொம்ப பீஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் விடுவாங்களா நம்ம நான்வெஜ் டீமு? வந்துட்டாங்க நம்ம நான்வெஜ் டீமு. ஞாயிற்றுக்கிழமைனா சிக்கன் வாசம் வீட்டில் இருக்கணும். ஞாயிற்றுக்கிழமை எப்படி ப்ரோட்டீன் இல்லாமல்? எங்களுக்கு சிக்கன்லாம் ரொம்ப பிடிக்கும். பிரியாணி இல்லாத ஞாயிறே இல்லை. ஆனால் இங்கேயும் டெஸ்ட் இருக்குது. ஃபுல் பிளேட் பிரியாணி இருக்கணும், கூட ஒரு லெக் பீஸ் இருக்கணும். நம்ம டயட்டே பிரேக் அப் ஆயிரும்னு சொல்கிறாங்க. இங்கே கொஸ்டின் வெஜ்ஜோ நான்வெஜ்ஜோ கிடையாதுங்க. ஓவர் ஈட் விஎஸ் பேலன்ஸ் ஸ்ட்ரென்த், இதுதான் ப்ராப்ளம். வெஜ்ஜு சாப்பிட்டாலும் அதிகமாக சாப்பிட்டா பாடி டயர்டாகும், நான்வெஜ் சாப்பிட்டாலும் அப்படி தான், பாடி கொஞ்சம் டயர்டாகும். ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும், ஃபுட்டு நம்மளோட சர்வெண்ட் ஆகணும். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும், ஸ்ட்ரென்த்தை கொடுக்கணும். வெஜ்ஜு சாப்பிட்றவங்க சொல்கிறாங்க ஈஸியாக செரிமானம் ஆகிடும், ஹெல்த்தியாக இருக்கும், லைஃப் லாங் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே நான்வெஜ் சாப்பிட்றவங்க சொல்கிறாங்க ஸ்ட்ரென்த்து, மசில்ஸ் எனர்ஜியாக இருக்கும். ரெண்டுமே எனர்ஜி தான், டைமும் குவான்டிட்டியும் சரியாக இருந்தால். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு, புரியுதா? ஃபுட்டு மட்டும் இல்லைங்க, நம்ம லைஃப்பும் இதே போல தான். வெஜ்ஜு போல் சிம்பிள் லைஃப், நான்வெஜ் போல் அக்ரெசிவ் ட்ரீம்ஸ். ரெண்டையுமே எப்பயும் மிக்ஸ் பண்ணிடாதீங்க, கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுங்க. அதிக ஆசை இருக்கும்போது அதிக பயமும் இருக்கத்தான் செய்யும். அதிக ஆசையும் அதிக பயத்தையும் ஜெயிக்கிறதுக்கு என்ன கீ இருக்கு தெரியுமா? சக்ஸஸ் கீ என்ன தெரியுமா? பேலன்ஸான மைண்டு தான். பேலன்ஸான மைண்டுனா ஒரு முடிவெடுக்கிறீங்க, கொஞ்சம் நிதானமாக தெளிவாக யோசிங்க. ஆசை நிச்சயமாக வேணும் தான், இலக்கு அப்போ தான் ஜெயிக்க முடியும். ஆனால் அதில் பேராசை இருக்கக்கூடாது. ஆசைப்படுங்க, உழையுங்க, வெற்றி பெறுங்க. பேராசை இருந்தால் லாஸ் தான். ஞாயிற்றுக்கிழமை சாப்பாடு அப்படிங்கிறது ஃபுட்டு கிடையாது. நல்லா யோசிச்சு பாருங்களேன், அது ஒரு ஃபேமிலி பாண்டிங். வாரம் முழுக்க ஓடியாச்சு உழைச்சாச்சு, ஒரு நாள் தானே. மனசுக்கு பிடிச்ச சாப்பாடாக இருந்தாலும் நாவை ருசிக்கும் சாப்பாடாக இருந்தாலும் அளவு ரொம்ப முக்கியம். அளவு தாண்டினா அவஸ்தையாயிடும். அப்புறம் அடுத்த நாள் ஒர்க்குக்கு வேற போகணும், ஆஃபீஸ் போகணும், டியூட்டி இருக்குது. மனசுக்கு ஏதாவது பிரச்சனைனா கூட எல்லாத்தையும் சமாளித்து போயிடலாம். வயிற்றுக்கு ஏதாவது பிரச்சனைனா யோசிச்சு பாருங்களேன், கஷ்ட காலமாயிடும். எப்பயுமே உடம்பை கேட்டு சாப்பிடுங்க, பசி எடுத்து சாப்பிடுங்க. மனசை காயப்படுத்தாமல் வாழ ஆரம்பிங்க. அப்போ தான் மைண்டும் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும், பாடியும் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். இப்போ சொல்லுங்கள், உங்கள் வீட்டில் நீங்கள் வெஜ் டீமா இல்லை நான்வெஜ் டீமா? எந்த டீமாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆரோக்கியத்தில் கவனம் வைங்க. ஞாயிறு மட்டும் இல்லை, எல்லா நாளும் ஹாப்பியாக சந்தோஷமாக ஹெல்த்தியாக இருங்க. ஏன்னா ஆரோக்கியம் வேணும் ஆயுள் முழுவதும். சாப்பாடு ரொம்ப முக்கியம் பாஸு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தோழிக்கு ஒரு சப்போர்ட்டாக சேனலை இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுதான் சேனலுக்கு ஆரோக்கியம். ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர் கூடும்போதும் எங்களுக்கு அதுதான் எனர்ஜி டானிக். இதே போல் எனர்ஜியான வீடியோஸ்லாம் கேட்கணும்ல, சப்ஸ்கிரைப் கொடுத்து தோழியோட இணைஞ்சிடுங்க. மேலும் ஒரு சிறந்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி, தேநீர் கதைகள் தோழி.